இந்த டேங்க் மேட்டரை வச்சு எல்லாருமே ஒழுங்கா விளையாடி இருக்காங்களா? அது கொடுக்கப்பட்ட அந்த டேங்க்குக்கான வொர்த் இருந்துச்சா? அதை வச்சு நல்ல கண்டென்ட் பண்ணாங்களா? இல்ல அதை வச்சு சுவாரஸ்யமா ஆடியன்ஸ்க்கும் இருந்துச்சா? அதோடைய யூஸ் அப்படின்னு கேக்குறேன். யார் வேணாலும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எஸ்பிஆர் நீங்க சொல்லுங்க. என்ன கேட்டீங்கன்னா இந்த எல்லா காம்படிஷன் ஏதோ ஒரு விஷயத்த பண்ண சொல்லி பண்றதே இவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையா எப்படி ஒரு டீம் ஒர்க் பண்றாங்க, இவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குதுன்ற மேட்டருக்காக மட்டும்தான். சாப்பிடுற இடத்துல ஒரு பிரியாணி வச்சுக்கிறாங்க, இந்த பவுல்ல தான் போட்டு சாப்பிடணும்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அந்த பவுல்ல தான் நீ போட்டு சாப்பிடணும்னு போது நீ சாப்பிட்டு தான் ஆகணும். நீ அதை என்ன பண்ற போல இந்த பாரு இன்னைக்கு நான் சொல்றது அதே பாரு நான் பவுல்ல இல்லைங்க, நான் பவுல் விட கம்மியா தான் போட்டு சாப்பிடுறேன். அதை நீங்க இல்லப்பா நீ பவுல்ல போட்டு கண் கூட சாப்பிடுன்றாங்க. நான் அதை விட கம்மியா தான் சாப்பிடுறேன் அப்படின்னு இவங்களும் பிடிக்கிறாங்க, அவங்களும் பிடிக்கிறாங்க. இவங்களுக்கு ஆதரவா திவாகர் பேசுறாரு பாருக்கு ஆதரவா. பாருக்கு ஆப்போசிட்டா ஊரே சேர்ந்து கும்மி அடிக்குது. நான் எப்படி பாக்குறேன்னா இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற இந்த விஷயத்தை தான் கிளறி கிளறி விட்டு கரெக்டா யார் இருக்கீங்கன்றத நம்மளுக்கு காட்டும். மத்தபடி வேற எதுவும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் வேணும். தண்ணீர் ஒப்புறது வேணும், பாத்திரம் கிளீன் பண்றது வேணும், பெட்ஷீட் மடிக்கிறது வேணும், வேற என்னென்ன பாத்திரம் கழுவுறது வேணும், எல்லாமே வேணும். அதெல்லாம் யாருன்னா எழுந்த ஒழுங்கா பண்றீங்க, விட்டு கொடுத்து பண்றீங்க. அந்த டீம் ஒர்க் தான் தேவைப்படுது. அதுக்கு உண்டான விஷயம் தான் அது. அது ஆக்சுவலா நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு இன்னும் பெரிய சண்டையே ஆகல. கமருதீனுக்கும் திவாகருக்கும் ஒரு மாதிரி முட்டிக்கிச்சு. அது ஒருவேளை போற வீக்ல வரப்போற வாரத்துல இன்னும் கூட இன்னும் பெரிய விரிசலை ஏற்படுத்தலாம்.